டேய் இன்னும் அப்படி பக்கத்துல போனீங்கன்னா நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு சார். இந்த பாரு டூட்டிக்கு சேர்ந்த உடனே உன் லூட்டி ஆரம்பிச்சியா? அவங்க தான் பொழுது போகலன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இங்க என்ன வேலை? போய் வேலையை பாரு. என்ன பொழுது போலன்னு ஆடுறாங்கன்ற? பரதத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? முத்திரையை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த பாரு இந்த விரல் வித்த காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதா? முத்திரை என்ன உனக்கு என்னன்னு தெரியுமா? ஸ்டாம்ப் பேப்பர்ல குத்துற முத்திரை நினைச்சியா? என்ன தெரியும் உனக்கு முத்திரையை பத்தி? எங்க காட்டு பாப்பா. பதாக, திரிபதாக, அர்த்தபதாக, கத்ரிமுக, மயூர, அர்த்தச்சந்திர, ஹராலா, சுகதுண்டா, முஷ்டி, சிகரா, கபித்தா, கடகாமுகி, சூஷி, சந்திரகலா, பத்மகோஷா, மிருகசிரிஷா, சர்ப்பசிரிஷா, சிம்மமுகா. எப்படி? ஒத்துக்கிறேன், நீ ஒரு விரல் வித்த காரங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு கை மேட்டருக்கு எப்படி ஆடுறியே? இன்னும் 2 கை மேட்டர்லாம் இருக்கு. பகரியா? கர்ப்ப புருஷா பகரியா? பக்கெட் நான் யார் இவரு? துபாய் பார்ட்டிமா, ஐயாவை காப்பாத்தினான்ல இவன் தான் புது டிரைவர். பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. நல்லா ஓட்டுவான் சொன்னான். Well, nice meeting you. I'm Priya. என்னம்மா டிரைவர் பைல்ட்ட போய் கையை கொடுத்துட்டு இருக்கீங்க? அவனுக்கு தான் சாக்கம் குளிக்கினே இருக்கான். எடுங்கம்மா, அம்மா பார்த்தா என்ன நினைக்கும்? போங்க. சாரி. அவன் கிடக்குறான், விடுங்க. ஆனா இந்த கண்ட நடையில பக்தி பாவத்தை இவ்ளோ அழகா அபிநயத்தோட யாராலையுமே பண்ண முடியாது. Oh really? I like you. I like you too. நோ, இது பார், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஓவர் ஸ்பீட் உடம்புக்காக ஜாக்கிரதை. கண்ட நடைங்கிறான், கண்ட நடை. ஏண்டா பப்பர் கேன் விழுந்து கிடக்குறானே, கையை கொடுத்து தூக்கி விடலாம்ல. நல்ல டிரைவர் சார், தொட்ட மாட்டீங்கல்ல. ஹலோ, ரொம்ப நாளைக்கு இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க போல இருக்கே. பார்க்க தானே போறீங்க. சாமி போயிட்டாங்க. பூஜைக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல, ஏன் அது திருப்பதி மாதிரி இவ்ளோ கூட்டமா இருக்கு? இத்தனை பேரா வேலை செய்றாங்க? இங்க நீ மட்டும்தான் வேலைக்காரன், அவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. யார் அது? டிரைவர் சார். ஓ, அண்ணனை காப்பாத்து இவர் தானா? வெறும் டிரைவர் தானா இல்ல வீட்டு வேலை எல்லாம் சொல்லலாமா? எல்லா வேலையும் பாப்போமா. இனிமே இது என் வீடு மாதிரி. பூஜைக்கு நாடி எடுத்து எல்லாரும் வாங்கோ. ஏய் அண்ணா, என்ன பூஜை? இந்த பெரியப்பாக்கு குணமாயிடுச்சுல, அதான் குலசாமிக்கு ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நடக்கட்டும். ரேஷ்மா, ஸ்டோர் ரூம்ல போய் தேங்காய் எடுத்துட்டு வா. ஓகே. ரேஷ்மா, நீ எதுக்கு போற? அதுக்கு தான் ஆள் இருக்குல்ல. சீக்கிரம் போயிட்டு வாங்க, வெயிட் பண்றேன். நானு ஸ்டோர் ரூம்ல போய் தேங்காய் எடுத்துட்டு வான்னு ஐப்ரோல அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்க. நின்னுகிட்டு இருக்க, போ. ஸ்டோர் ரூமுக்கு வழி எங்கன்னு சொன்னா தானே போக முடியும். மதுரைக்கு வழி வாயில, போ. கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு. ஸ்டோர் ரூம்னா பெட்ரூம் இருக்கு. தெரியல, இந்த பக்கம் இருக்குமோ? Time to start my diet. Thanks. டேய், யார் நீ? அம்மா! கத்ரா. ஐயோ, என்னாச்சு இல்லையே? பாப்பா போற சத்தத்தை பார்த்தா அந்த டிரைவர் போய் தேங்காய்க்கு பதிலா வேற எங்கேயோ கை வச்சிருப்பான் போல. யோ பக்கெட், இவன் ரூம் குள்ள வந்தா. என் ரூம்ல இவனுக்கு என்ன வேலை? டேய், உன்னை ஸ்டோர் ரூம் தான போச்சானே. நீங்க தான் கை இப்படி காட்டுனீங்க, அதான் போனேன். சாமி மேல இருக்குனா ஒரேடியா மேல போறியா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ண? நான் குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாம பின்னாடி வந்து ஜிப் போட்டு விடுறா. ஐயோ, என்னென்ன பார்த்தானோ தெரியலையேடி. ஏய் சுமாரி, பக்கெட் என்ன முதல்ல பனிஷ் பண்ணு. இப்போ உன்னை என்ன பண்ற பாருங்க. யோ, நான் என்ன கழட்டியா விட்டேன்? கஷ்டப்படுறாங்களேன்னு போட்டு விட்டேன். நல்லது பண்ணா கூட தப்புன்னா சரி ஓகேங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். எப்படி? இப்படிதான். என்ன ஷோரூம் ஓபன் பண்ற மாதிரி பண்றான்? ஏய் பக்கெட், ஐயா, என்ன சத்தம்? ஐயா ஐயா ஐயா, இந்த டிரைவர் பையன் என்ன பண்ணா தெரியுங்களா? பாப்பாவோட தேங்கால சிப்பு சிப்பு சிப்பு. டாடி, இந்த டிரைவர் பிஹேவியர் சரியில்லை. முதல்ல வீட்டு விட்டு வெளிய அனுப்புங்க. பூஜையை கூட கெடுத்துட்டான். முதல்ல அவனை வெளிய அனுப்புங்க. தப்பான ஆளா இருக்கானே, அமிச்சிருங்க. சோ, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது நந்தினி. மாட்ன. டேங்கை ஃபில் அப் பண்ணு. சோழிய முடிச்சலாம் பார்த்தா முடிக்க முடியலையே. டேய், எங்க அம்மாவே ஏமாந்துருக்காங்கன்னா அப்படி உன்ட்ட என்னடா இருக்கு?
உண்மை இருக்கு. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பாடி லாங்குவேஜ் தான் தப்பா இருக்கு. என் பாட்டி லாங்குவேஜ் ஏன் தப்பா உன்னை இருக்கு? பார்த்தா டிரைவர் மாதிரியே தெரியலையே. பேண்ட்ல ஏதோ கரை இருக்கு, மாத்தி பரவாயில்ல, முடியா. ஐயோ பக்கெட் பாத்துட்டோம், இப்ப என்ன சொல்றது? உண்மையை சொல்ல டேய், போறேன். என்ன உண்மையை சொல்ல போற? அப்ப ஆல்ரெடி ஒரு பொய் இறங்கி இருக்கு. இந்த பார், இந்த பக்கெட் கிட்ட யாரும் பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. பார், உன்னை ஏமாத்தணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ஆஹா. நந்தினி அம்மாவோட மருமகன் நானு. நிறைய பிசினஸ் இருக்கு. ஓஹோ. ஒரு சின்ன பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்க வந்து கூட்டு போகணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் அதோட நிப்பாட்டிட்ட? அந்த அம்மாக்கு 2 அழகான பொண்ணு இருக்கு. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அத்தையும் சேர்த்து கூட்டு போறியா? Oh my God, he's very intelligent, you know. தம்பி, நானும் ஒன்ன மாதிரிதான். எனக்கு USUKல 15 கம்பெனி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருந்தா மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கேன். ஐயோ, அப்படின்னா எனக்கு சகல மாதிரி தான். இந்த ரகளையத்தோட நிப்பாட்டிக்க. கேட்கறவன் கேனப்பையில இருந்தா KFCல முட்டை புரோட்டா கட்டி தருவான் சொல்லுவ போல் இருக்கு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இந்த வண்டியோடைய டிரைவர் உன் ஃப்ரெண்டு. போற போக்குல உன்னை பாவம் பார்த்து இறக்கி விட்டுருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வேலை கிடைச்சது உனக்கு பெரிய விஷயம். வந்தமா காரை தொடச்சமா பக்குவமா வண்டியை ஓட்டணமான்னு இருக்கணும். இதுல ஏதாவது குளறுபடி நடந்துச்சு, இந்த பக்கெட் பஸ்ட் அவுட் ஆயிடுவேன். ஆமா, யார் இவங்க? ஜிம்பாயா? டிரைவருக்கு எதுக்குடா பவுன்சரு? என்ன பெரியவரை முறைக்கிற? நீ ஜிம்பாய்னா நான் பீம்பாய். ஏய், நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கோட்டு சூட்ட போட்டுறேன். கிறுக்கு பல்கு போடா. யோ ரோஷன், பாஸ், இவனை கொன்னுடலாமா? உங்களுக்கு தான் பிடிக்காது. கரெக்ட். வேலையை பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. எதுக்கு? இல்ல, நேத்து தெரியாம ஸ்டோர் ரூம் போறதுக்கு பதிலா இந்த பக்கெட் வேற அப்படி கை கட்டிட்டான். அதனால உங்க ரூமுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அண்ட் நீங்க வேற கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் ஜிப்பை போட்டு விட்டேன். பட் அதை தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அந்த தப்புக்கு ஐ எம் சாரி. யார் நீ? யார் நீனா? டிரைவருங்க, ராஜா. லுக் ராஜா, இந்த சோஃபா இருக்கு. இந்த சோஃபால கால் இடிச்சிச்சுன்னா இந்த சோஃபாவை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பேனா? அது எப்படி முடியும்? அது ஒரு சாதாரண ப்ராப்பர்ட்டி தானே. அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேர், டேபிள், சோஃபா மாதிரி நீயும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஜிப் போட்டதே நினைச்சு உன் தூக்கத்துக்கு எடுத்துக்காம போய் உன் வேலையை பாரு. போ போ. சித்தி, ஹீட்டர் வர்க் பண்ணல. தெரியும். ஏன்? பவர் இல்ல. எனக்கு இப்ப சுடு தண்ணி வேணும். ரெடி, வந்து எடுத்துக்கோ. நான் டவர்ல இருக்கேன், எப்படி வரது? நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீயே வந்து எடுத்துட்டு போ. இப்ப சுடு தண்ணி கொண்டு வர போறீங்களா இல்லையா? நாளைக்கு உன் புருஷன் வருவான், அவன் எடுத்துட்டு வருவான். என் புருஷன் இருந்தா சுடு தண்ணி மட்டுமா கொண்டு வருவா? சோப் கூட போட்டு விடுவான். நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ப்ளீஸ் யாராவது கொண்டு வாங்கல. ஏய், நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? பக்கெட் தான் சொல்லியிருக்காரு இந்த வீட்ல எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யணும்னு, அதனால தான் வந்தேன். அவசரம் என் பாத்ரூம்குள்ள வந்துடுவியா? நான் குளிக்கிறது பார்க்க போறியா? ஹலோ, இந்த கண்ணாடி பாக்குது, அந்த ஸ்கிரீன் பாக்குது, அந்த சீலிங் பாக்குது, இந்த தரை பாக்குது, அத்தனை ப்ராப்பர்ட்டி பாக்குது. நீங்க தானே இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்க. அப்புறம் நான் பார்த்தா மட்டும் தப்புன்றீங்க. என் ரூட்ல வந்து என்னைய மடக்க பாக்குறியா? தோ பாரு, இன்னும் ஒரு வாரத்தை நான் வீட்டு விட அனுப்புற பாரு. என்னம்மா பண்ண? கோபப்பட்டியா? பண்ணாத, செம்ம காமெடியா இருக்கு. ஏய், போறியா இல்ல டவல் எடுத்து குளிக்கட்டா? ஓ, இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீயே காட்டுறன்னும் போது எனக்கு ஓகே தான். கெட் அவுட். ஓகே. ஐயா பயங்கரமா பேசி ஓவர் எமோஷனல் ஆக்கி விட்டாரு. தம் அடிச்சாதான் சரி வரும். எங்க இந்த டிரைவர் பையன்? வா வா. ஏய், ரொம்ப ஃபீலிங்ல இருக்கே. குடுகுடு ஓடி போய் சீட் வாங்கிட்டு வா. வேணாம். ஏய், உனக்கு வேணா பீடி வாங்கிடா. வேணாம். உனக்கு வேணாம், எனக்கு வேணும். போ. சிகரெட் வேணாலும் வாங்கிக்கப்பா. போ. அட என்ன மசமசா நிக்கிற? போடா. அம்மா, நல்ல வேலை நீ பண்ணிட்டான். முதல்ல சிகரெட் பிடிக்கிறதே தப்பு. இதுல அந்த சிகரெட்டை என்ன வாங்கிட்டு வர? அதை விட பெரிய தப்புடா. சிகரெட் தலப்பா வாங்கிட்டு வர சொன்னேன். டேய், நான் யாரு தெரியுமாடா? டிரைவர் தானப்பா. உனக்கு என்ன அக்கல் வச்சு விட்டு போறான்? வா. பாப்பா எல்லாம் வாடா, பாக்குறாங்க. வாடா. பெரிய மனுஷன். வா, அடிக்காத. வேணப்பா பாக்குறாங்க. வாடா. பெரிய மனுஷனாடா நீ. பெரிய மனுஷன் என்ன தெரியுமா? ஒரே இடத்துல குத்தாதப்பா. வலிக்குப்பா. வாடா. தெரியாம சொல்லிட்டுப்பா. வாடா. என்னடா இது? என்னது? காப்பி கடப்பா. போன வாரம் இருந்துச்சு. இல்லப்பா. அதுக்கு முன்னாடி இது இல்லப்பா. இப்ப எப்படி இருக்கு? தெரியலப்பா. ஏன்னா இது யாருது தெரியுமா? என்னதுடா? காப்பி கடையில வேலை வாத்தியாப்பா. உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடா. எதுக்கு இந்த காஃபி ஷாப் இருக்கு தெரியுமா? கேப்பச்சினோ, லாத்தே, ஃப்ராப்பே, ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி, இந்த காஃபி, அந்த காஃபின்னு எந்த காஃபி எனக்கு வேணும்னு எனக்கே தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக வச்ச கடடா அது. என்ன போய் நீ
என்ன வாங்கிட்டு வர சொன்ன? கேப்பே கிடையாது. என்னடா இது? பீஸா பர்கர்ப்பா. பீஸா பர்கர் நீ தின்றது இல்ல. எனக்காக அமெரிக்கால அமெரிக்கா. என்னால இங்க இருந்து போக முடியுமா? இப்ப முடியாது. முடியாதுல. அதுக்காக எனக்காக அங்க இருந்து வர வச்சிருக்கேன். அப்படி ஒரு ரேஞ்சில வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன? ஓ, இப்ப இந்த கையை நீ பிடிச்சனா என்னால அடிக்க முடியாது. ஆமா அப்பா. இந்த கை ஃப்ரீயா ஐயோ, இருக்குல? வேணாம்ப்பா. என்ன சீக்கிரம் இங்க வாடா. என்னடா இதெல்லாம்? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ப்பா. எதுக்கு தெரியுமா? அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எப்ப என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக எல்லாமே இருக்கணும்னு நானே எனக்காக வச்ச கடடா. என்ன பார்த்து என்ன கேட்ட தெரியுமா? சிகரெட் வாங்கிட்டு சொல்ல பெரிய சிகரெட் திரும்ப சொல்றீ. ஸ்டாப் இட். இந்த மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். இவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரிலாக்ஸ் பாஸ் ப்ளீஸ். இவனை டிஃபரெண்டா ஐயா, நீங்க ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லைங்கய்யா. ஃபுல்லா நீர் உடம்புங்கய்யா, தாங்காதுங்கய்யா. பிளட் லீக் ஆயிரும். இந்த வீட்டுல நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாங்கய்யா. எல்லா வேலையும் நானே பாக்குறேங்கய்யா. ஆனா கோவப்பட்டு போடாதீங்கய்யா. யோ ரோஷன், நான் ரொம்ப கோவப்படுறேன்னா என்ன? இப்பெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க. கம்மியா கோவப்பட்டதுக்கு இந்த அடியா? வாங்கின அடிக்கை காசு கொடுத்து அமைச்சிருக்கு. காசா? அப்படியே மொத்தமா கொடுத்தியா? 25 lakhs. He can't handle this boss. ஏயா? பரவாயில்ல, let him take it. கொடுங்க. நன்றிங்கய்யா. தம்பி கோவப்படுறதுல தப்பே இல்லை. அச்சி, ஐயா ஏதோ திறக்க மாட்டேங்குது. நம்பர் லாக் போல் இருக்கு. ரோஷன், நீ சொன்னது கரெக்ட். இவன் அந்த அளவுக்கு வர்த் இல்ல. I told you no. ஏண்டா, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணும்? திறக்குதோ இல்லையோ அதை உடைச்சதை எடுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ திருப்பி கொண்டது கொடுக்கறனா உன்னை என்ன பண்றது? கொடுங்க. So nice. பணம் வந்துட்டு பார்ட்டில ஒண்ணு இல்லையா? இத வச்சு ஆண்டவரே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவனை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். நான் குடும்பத்தோட காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசிக்க போற ஆண்டவரே. பாருங்க டிக்கெட்டு. எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகி போச்சு. நாங்க கிளம்பிட்டுமா ஆண்டவரே? போ. அம்மா, சாரு சூப்பர்மா. உங்களுக்கு ஏத்த மன்மதன்மா அவரை விட்டுறாதீங்க. ஐயா, நான் கிளம்புறேன் ஐயா. வாங்க போயிடலாம், சீக்கிரம் வாங்க. பாஸ், ஃளைட் ரெடி. ஃளைட் எதுக்கு? டிக்கெட் காஸ்ட்லியா இருக்கும். ட்ரெயின்லயே போலாம். டிக்கெட்லாம் தேவையில்லை மேடம். பாஸுக்கு ஓன் ஏர்கிராஃப்டே இருக்குது. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி டேக் ஆஃப்க்கு ரெடியா நிக்குது. கார் பிளாட்ஃபார்முக்கு வர சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ண சொல்லு. அப்போ ராஜா டிரைவர் இல்லையா? பல ஃளைட்டுக்கு ஓனர் அவரு போய் டிரைவர்ன்றீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. பாஸோட ஒய்ஃபா போறீங்க. அவரை மாதிரி நல்ல மாசா திங்க் பண்ணுங்க மேடம். ராஜா, ஒரு நிமிஷம். என்ன நடக்குது இங்க? பாஸ், அவங்க வந்துட்டாங்க பாஸ். ஏய் பாஸ், இன்னும் 5 நிமிஷத்துல இங்க ஒரு ஆள் இருக்க கூடாது. மொத்த ஸ்டேஷனும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். உடனே இப்ப எப்படி பாஸ்? ஸ்டேஷன் மாஸ்டர், மினிஸ்டர், சிஎம், பிஎம் யார்கிட்ட பேசணுமோ பேசு. ஜனங்கள ஓட்டு கேங்க நோட்டு. போ போ போ. என்ன தைரியம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு வருவ நீ? உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம போனது என்னோட தப்பு. ஏய், என் பொண்ணு விடு. யார பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு பேசுங்க சார். ஏய், என்கிட்ட திமிரா பேசுறியா? சுத்துறோம்டா உன்னை. ஒரு டிரைவர் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை சாதாரண ஒரு லாயர் நீங்க கல்யாணமும் பண்ணி மாலையும் கையோட வந்து நிற்கும் போது அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். நீங்க அவர் பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நின்னீங்க. ஆனா இன்னும் உங்க பொண்ணுக்கு இங்க கல்யாணம் கூட நடக்கல. ஆனா அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. உங்களுக்கு வந்தா கோவம், அவருக்கு வந்தா பணக்கார திமிரு, ஆணவமா? ஏய், யாரா நீ? யார உசுரா நினைச்சு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களோட மருமக.
கூட பிறந்த தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்காரு. அவர் பையன் தன்னோட தப்ப உணர்ந்து அவர் பொண்ணை பார்க்க முடியலன்னு சாவோட போராடிட்டு இருக்காரு. அவருடைய பேரன் லட்சம் கோடி சொத்து, 10 கண்ட்ரில பிசினஸ், 10,000 ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம ஒரு ஏழை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜே.கே. ரகுநந்தன் அவருடைய வாரிசு. அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அன்னைக்கு அவர் கையில துப்பாக்கி இருந்தது, இன்னைக்கு இவர் கையில துப்பாக்கி இருக்கு. அன்னைக்கு அவர் செஞ்ச தப்புனா இன்னைக்கு இவர் செய்யறதும் தப்புதான். இதை ஒத்துக்கோங்க. இவளை கூட்டிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு இவர் செஞ்சது ரைட்டுனா அன்னைக்கு என் தாத்தா செஞ்சது ரைட்டு தான். இதை ஒத்துக்கோங்க. உங்களை கூட்டிட்டு என் தாத்தா கிட்டே போயிடுறேன். உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் இதை சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் செஞ்சதுமே தப்பு தான். எங்க தாத்தா அவரோட கோவத்துக்கு கொடுத்த வேலை உங்களை பிரிஞ்சது. நீங்க உங்க பிடிவாதத்துக்கு கொடுத்த வேலை உங்க அண்ணனையும் அப்பாவையும் பிரிஞ்சது. நீங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது 1 நிமிஷம் திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும், ஒரு உயிர் துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும். அந்த சத்தத்தை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா 20 வருஷ பகை காணாம போயிருக்கும். நந்தினி, நந்தினி, நீயாவது நான் சொல்றது கேளுமா? படாதீங்கண்ணா, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். வாங்க வாங்க போலாம். டேய், காசு பணம் சம்பாதிச்சா நான் பெரிய கடவுளா? நான் பெத்த பொண்ணையே நான் சொல்ற அளவுக்கு அந்த வெறி டேய், நான் உயிரோடு இருக்க கூடாது. நான் சாகணும். அப்பா வேணாம்ப்பா, அப்பா விடுங்கப்பா, அப்பா என்ன கொடுங்க, அப்பா அப்பா. அம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டே படுத்திருந்தாங்க. மழையில ஏன் நனைஞ்சுக்கிட்டே படுத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவையே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல திடீர்னு வெள்ளை எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா பார்க்கவே இல்லை. அம்மா எங்கன்னு அப்பா கிட்ட கேட்டேன். சாமி கிட்ட போயிருக்காங்கன்னு சொன்னாரு. அத்தை எங்கன்னு கேட்டேன். சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. 2 பேரும் வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சாமி கிட்ட போனா அம்மாவும் வரல, சண்டை போட்டு போனா அத்தையும் வரல. சின்ன பையன்ல என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணன்னு தெரியல. எங்க அம்மாவை சுட்டதுக்காக தாத்தா மேல கோபப்படுறதா இல்ல துப்பாக்கி எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க மேல கோபப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் 2 பேரும் மேலே கோபப்படல. சின்ன வயசுல இருந்தே தாத்தா கையை பிடிச்சிட்டு அப்படியே வளர்ந்துட்டேன். இப்ப கூட அவர் சந்தோஷத்துக்காக தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு வேலைக்காரங்களோட தரையில படுத்து கொசு கடியில தூங்கி எந்திரிச்சு உங்க கார் கதவு கூட திறந்து விட்டேன். ஆனா நீங்க என்னடா கடைசியா ஒரு வாட்டி கூட அவர் முகத்தை வந்து பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு அன்பு, இன்னொன்னு கோபம். நான் அன்பை பிடிச்சிட்டு இருக்கேன்.
நீங்க கோவத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை எனக்காக அந்த அன்பை ட்ரை பண்ணி பாருங்க அத்தை. ஒரே ஒரு தடவை. நம்ம நல்லா இருக்கோன்றது நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறதோ இல்ல நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதோ இல்ல, உண்மையிலே சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்றதுதான். இன்னொரு தடவையா பிறக்க போறோம் இல்ல இங்கே வாழ்ந்துட்டே இருக்க போறோமா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அத்தை. நாங்க என்னதான் சம்பாரிச்சிருந்தாலும் நீங்க இல்லன்ற குறை உள்ளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க சாப்பிடும் போது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா? நீங்க எப்பயாவது ஒரு நாள் வருவீங்கன்றதுக்காக தான். சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாலையும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக ஒரு சேர் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். இப்படி எல்லாம் செஞ்சு எங்களை நாங்களே ஏமாத்திட்டு இருக்கோம். நீங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா? ஆனா இல்லையே. 20 வருஷமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம். தண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஒரு தடவை மன்னிச்சா என்ன? ஒரே ஒரு தடவை. இனிமேல எங்களை பிரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படாதீங்க அத்தை. பிளீஸ் அத்தை. முடியல அத்தை, முடியல பிளீஸ். எங்க அம்மா தான் என்ன விட்டு போயிட்டாங்க. நீங்க தான் இருக்கீங்களா அத்தை? இருந்தும் ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? பிளீஸ் அத்தை. சாரி அத்தை, பிளீஸ். போன் போடு ராஜா. எனக்கு அப்பா கூட பேசணும். அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கணும் போல இருக்கு. ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்கும் போது பெரிய ஆள் ஆகுறான், வளைஞ்சு கொடுக்கும் போது பெரிய மனுஷன் ஆகுறான். நம்ம பாஸ் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டார். ராஜா, நம்ம பாஸ் இனிமே தாய் இல்ல பிள்ளை இல்ல, அவருக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. என்னங்க, என் அண்ணன் பையன், என் மருமக, என் பையன்